டிசாஸ்டர், பேரிடர். தமிழில் பார்த்தா தெரியும், தாய்மொழி இல்லையா? பெரிய இடர். பெரிய இடர் யாருனால வரலாம்? இயற்கையை விட நமக்கு பெரிய இடர் வேறு யாரும் கொடுக்க முடியாது. எல்லாம் அவங்க தான், இயற்கை தான். அப்புறம் நம்மளே உருவாக்கிக்கிறது, பாம்பு கீம் போடுறது, அதெல்லாம். அதை புரிஞ்சிக்கிட்டோம்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆகலாம். உயிர் சேதங்களை தவிர்க்கலாம், பொருட்சேதத்தை தவிர்க்கலாம், எல்லாம் நான் பண்ணலாம். என்னென்ன இருக்குது அன்றைக்கி பார்த்தோம், நேற்று பார்த்தோம் இல்லையா? நேற்று நம்ம பார்த்தோம். வெள்ளம், சூறாவளி, புயல், எதெல்லாம் பேரிடர் பாரு. நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, சூறாவளி, வெள்ளம், நிலச்சரிவு, குளிர் பிரதேசத்தில் பனிச்சரிவு, மற்ற மலை பிரதேசங்கள் என்ன இருக்கும்? நிலச்சரிவு இருக்கும். அப்புறம் இடி மின்னல். இடி மின்னலும் பேரிடரா? மின்னல்லாம் என்னன்னு பார்த்தோம். சத்தமா? ஆமாம், மேகத்திலேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும்? பூமிக்கு இறங்கும். அதான் மின்னல். அதான் இடிதாங்கின்னு சொல்கிறாங்களா? ஃபிசிக்ஸில் பார்த்துருக்கோம். இடிதாங்கி எந்த மெட்டரில் வச்சுருப்பாங்க? செம்பு, காப்பர். குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது இடி கிடையாது, ஆக்சுவலாக மின்னல் தாங்கி. அதான் சரியான வார்த்தை. புரிதல் இல்லாதப்போ வச்சது. ஓகேவா? இடியும் மின்னலும் ஒன்று தான். ஹீட்டு லைட்டாக தெரியுது, அதில் வர சத்தம் வைப்ரேஷன் என்னவா தெரியுது? சத்தமாக கேட்குது. மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய பேரிடர்கள்: நெருப்பு, கட்டிடங்கள் இடிங்கிறது, தொழிற்சாலை விபத்து, போக்குவரத்து விபத்து, தீவிரவாதம், கூட்ட நெரிசல், போர். தீவிரவாதம்ட்டானா போரும் அதில் தான் வரும். வெடி விபத்து, இதெல்லாம். நிலநடுக்கம் எங்கே அதிகமாக வரும்? பிளேட் பவுண்ட்ரியில். கண்டம், ரெண்டு கண்டத்தட்டு சேரக்கூடிய இடம் அல்லது விலகி செல்லக்கூடிய இடம். இதில் சேரக்கூடிய இடத்துல அதிகமான விளைவு ஏற்படுமா? விலகி செல்லக்கூடிய அதிகமாக நடக்கும். சேரக்கூடிய இடத்துல தான் அதிகமாக நடக்கும். விலகி செல்கிற இடத்துல நிலநடுக்கம் வரும், லைட்டாக தான் இருக்கும். அதுக்கு எந்த ஏரியா எக்ஸாம்பிள் சொல்லலாம்? பசிபிக். பசிபிக் நெருப்பு வளையம். அங்கே தான் வல்கனோஸ்லாம் ஃபார்ம் ஆகும், எல்லாம் பார்த்துருக்கோம். ரைட். கிளாஸ் அட்டன் பண்ணால் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும், லேட் பண்ணாமல். நேரம் எத்தனை வீடியோ பார்த்துருக்கலாம். நிலநடுக்க சில வினாடியிலேருந்து சில நிமிடம் வரைக்கும் நீடிக்குமா? அதே மாதிரி நிலநடுக்க எத்தனை வேவ்ஸ் ரெக்கார்ட் ஆகும்? 3. என்னென்ன? பி வேவு, எஸ், அப்புறம் எல். இதில் அதிகமான டேமேஜ் உருவாக்குறது எது? எல். இதில் பூமிக்கு உள்ளேருந்து வரக்கூடிய அலைகள் எது? எது? பி, எஸ் ரெண்டுமே தான். சரியா? இது 2 பாடி வேவ்ஸ். எல்லாமே கேள்வி பார்த்துக்கங்க. இதான் வந்து இது மேற்புற அலை, இது உட்புற அலை, இது மேற்புற அலை. அதிகமான டேமேஜ் எது ஏற்படுத்தும்? அதிக வேகம் உள்ளது எது? பி தான். 2வது அதிக வேகம் எஸ். வேகம் கம்மி, பட் பயங்கர சேதம் ஏற்படும். எல்லாம் கேள்வி பார்த்துக்கங்க. கதையாக புரிஞ்சுக்கணும், லைஃபுக்கு யூஸ் ஆகும். மெயினாக போலீஸ் எஸ்ஐ ஆகிறவங்களாம் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் தான் போகணுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும், நீங்கள் தான் எடுக்கணும். எந்த புள்ளியில் நிலநடுக்கம் தோன்றுகிறதோ இப்புள்ளிக்கு பேர் என்னது? நிலநடுக்க மையம், ஃபோக்கஸ். நேற்று முந்தானத்தோ நிலநடுக்கம் இங்கே ரெக்கார்டாக இருக்கு போட்டிருந்தாங்க, நியூஸில் வந்துச்சு. கரண்ட் அஃபேரில் பார்த்துக்கங்க, எடுத்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. 2வது தடவை அட்டன் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருவீங்க. 3ஆவதுலாம் என்ன பண்ணணும்? புக் எடுத்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் கண்டது கிடையெல்லாம் சால்வ் பண்ணணும். நியூஸ் பேப்பர் படித்து கரண்ட் அஃபேர் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம படித்தது தான் அங்கே வரும். இது என்ன காரணம் ஏதுன்னு என்ன பண்ணணும்? உள்ளே போய் எடுத்து பார்க்கணும். எக்ஸாம்பிள், இப்போ சைக்கிள் ஒன்று வந்துச்சா, அதுக்கு என்ன பேர், எப்படி வைக்கிறான், எந்த திசையில் சுற்றுது, சைக்கிள் ஒன்று எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கே அதிகமான சேதத்தை உண்டு பண்ணுது, அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். நிலநடுக்க வெளி மையம், அதுக்கு பேர் என்னது? எபி சென்டர் அல்லது ஹைப்போ சென்டர். சாரி, இதுதான் ஹைப்போ சென்டர். ஹைப்போ சென்டர். எப்பினா வெளியில், வெளி மையம். எரிமலை. எரிமலை ஏன் எப்படி வெடிக்குது என்னன்னு எல்லாமே தெரியும் நமக்கு.
எங்கே வெடிக்கும் எரிமலை அதிகமாக எங்கே இருக்கும்? பசிபிக் பிளேட் பவுண்டரியில் இருக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி வரணும். நீங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் வரலாம். சுனாமி ஏன் வருது? கடலுக்குள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டாலோ அல்லது எரிமலை வெடித்தாலோ அலை பெருசாக உருவாகும். பாத்திரத்தில் தண்ணி வச்சு கீழே ஒரு தட்டு தண்ணா ஆகும், நல்லா தழும்புமா தண்ணி. அது மாதிரி அது பெரிய பாத்திரம். எது? கடலுக்குள்ளே தரையில் நிலம் அதிருது. அப்போ மேலே உள்ள தண்ணி என்ன அப்படி ஆடும், பெரிய அளவு உருவாகும். தமிழ்நாட்டில் இப்போ சுனாமி அட்டாக் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ கரண்ட் அஃபேரில் வந்திருக்கு. கேட்பான் பாருங்கள், எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆயிடுச்சு. டிசம்பர் 26, 2004. அப்போ எல்லாம் நீங்களாம் குழந்தையாக இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் பிறக்காம கூட இருந்திருப்பீங்க. ஆமாம் தானே? ஆமாம். பிறந்துட்டீங்களா இப்போ எல்லாருமே வா? சரி. ஆனால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது விவரம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சூறாவளி மெயினாக நம்ம எங்கே இருக்கோம்? அயன மண்டலத்தில் தான். அயன மண்டல சூறாவளி தான் அந்த பயங்கரமான டேமேஜ் உருவாக்கும். நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கலாம். சரியா? வடகிழக்கு பருவ காட்டுறப்போ, தென்மேற்கு பருவ காட்டுறப்போ உருவாகும் சூறாவளி அரபிக்கடலில். அது வந்துட்டு எங்கே போய் அட்டாக் பண்ணும்? கேரளா அந்த பக்கம் அட்டாக் பண்ணும். நம்ம ஊரில் வேசான அவ்வளோவா இருக்காது. இப்பயும் அரபிக்கடலில் உருவாகும். எங்கே இருக்குது அரபிக்கடல்? இங்கே இது போய் இங்கே ஓமன் ஏமன் அங்கே போய் அட்டாக் பண்ணும். இங்கே போய் ஆப்பிரிக்காவில் போய் அட்டாக் பண்ணும். எத்தியோப்பியாலாம் இருக்குல்ல, அங்கே போய் அட்டாக் பண்ணும். ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று இப்படி தானே வீசுது. அது தென்மேற்கு பருவக்காற்றுறப்பையும் அரபிக்கடலில் உருவாகும். அது எங்கே போய் அட்டாக் பண்ணணும்னா மியான்மர் இங்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணும். ஓகேவா? அதேமாதிரியே இந்த வாட்ச் பண்ணணும், நியூஸ் பேப்பர் வாட்ச் பண்ணணும். இப்போ இன்னும் போக கரண்ட் அஃபேர் தான் அதிகமாக இருக்குது. டிஎன்பிசி படிக்கிறவங்கள பார்த்துக்கோங்க. போலீஸ் எஸ்ஐயில் கூட அந்த மாதிரி தான் வரும். அடுத்தது வெள்ளம். நார்மலான மழையோட அதிகமாக வந்துச்சுன்னா என்னது? வெள்ளம். இந்த வருஷம் வடகிழக்கு பருவக்காற்று எவ்வளோ அதிகமாக பெஞ்சிருக்காமல் இது வரைக்கும்? 33% அதிகமாக பெஞ்சிருக்காம நார்மலாக பெய்யறதோட. நார்மலாக 100 லிட்டர் பெய்யுதுன்னா இந்த வருஷம் எவ்வளோ பெஞ்சிருக்கு? 133 லிட்டர். அதனால தான் வெள்ளம் அங்கங்கே போயிட்டுருக்கு. சரியா? ரைட். நிலச்சரிவு எங்கே நடக்கும்? மலை பிரதேசங்களில். நிலச்சரிவுக்கு யார் காரணம்? கிராவிட்டி, தண்ணி. மெயினாக கிராவிட்டி கிடையாது, தண்ணி. அந்த கிராவிட்டியை என்ன பண்ணிடும்? கிராவிட்டி ஃப்ரிக்ஷனை குறைச்சிரும். கிராவிட்டி இழுத்து நிலச்சரிவு உருவாக்கும். பனிச்சரிவு, பனி பிரதேசம் இருக்குல்ல, இமயமலை அங்கெல்லாம் அங்கே நடக்கும். அவலான்ச்சஸாக இதை சொல்லுவாங்க இங்கிலீஷில். பனிச்சரிவில் மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவலான்ச், பனிச்சரிவு. இது எங்கே நடக்கும்? இந்தியாவில் இமயமலை அங்கே தான் நடக்கும். இங்கெல்லாம் மற்ற இடத்துல பனிச்சரிவுலாம் கிடையாது. இடி மின்னல் மெயின் அந்த பீடபூமி பகுதியில் தான் இதில் பயங்கரம் பாதிக்கப்படும். அது நம்ம தருமபுரி இருக்குது பாருங்கள். இடி மின்னலில் அடிக்கடி வருஷம் சாவாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்காங்களா? பீடபூமியில் உயரம், வறட்சியான இடம், மரங்கரெல்லாம் உயரமான மரம்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு மரம் நிற்கும், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. மரத்தில் போய் நிற்பா மாட்டிக்கும். அல்லது மரமே இருக்காது, இவன் தான் தனியாக நின்றுக்கிட்டு இருப்பான், கொடையை பிடிச்சிட்டு மேலே இறங்கிடும். நியூஸில் வரும் பாருங்க. இங்கே பாருங்க, திடீர் ஒளியும் அதானது மின்னல், அதிரும் ஒளி, அதுக்கு பேர் தானே அது இடி. அதிரும் ஒளி, அதிர்வு தான் ஒளியாக நமக்கு ரெக்கார்ட் ஆகும். ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கான். நீங்கள் முன்னாடி சொன்னது தான் பதில் அங்கே இருக்குது. மனிதனால் உருவாக்குறது. நெருப்புலாம் உருவாக்குதா? பற்ற வச்சிடறோம். கட்டடம் இடிகிறது. இப்போ கூட நேற்று கூட பெங்களூர்லேயே சென்னையிலேயே எங்கேயோ கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது. தொழிற்சாலை விபத்தெல்லாம் ஏற்படுதா? எல்லாம் மனிதனால். போபால் விஷவாயு கசிவு. மத்திய பிரதேசத்தில் இந்த டவ் சோப்பு கம்பெனி இருக்குல்ல, அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, 1980 தான் நினைக்கிறேன், இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து என்ன ஆயிடுச்சு, கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன கேஸு? 1984. இதே டைம் தான் என்ன ஆகுனா, யூனியன் கார்பைடு இந்தியா லிமிடெட் போபாலில், அதாவது இந்த இவனுங்க இருக்கல டவ் சோப்பு கம்பெனி இருக்காங்களா அவனுது, அங்கேருந்து என்ன ரிலீஸ் ஆகுது, லிக்விட் மெத்தில்
ஐசோசைனேட், மெத்தில் ஐசோசைனேட். இந்த கேஸ் ரிலீஸ் ஆயிரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது. இந்த கேஸ் ரிலீஸ் ஆயிரும், நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. 4000 பேர், ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க. இந்த கேஸ் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2000 சில்லற வரைக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி அணு உலை பாதிப்பு. அணு உலை உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல நடந்தது. எங்கே? சுனாமினால். சுனாமி எங்கே அதிகமாக வரும்? ஜப்பான். ஜப்பான் தான் சுனாமி நிலநடுக்கத்தில் பேர் போனது. போயிட்டே இருப்பான், திடீர்னு நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும், அடுத்த நாள் ரெக்கவரி ஆயிடுவான். நம்மளால மிரண்டு போய் கிடப்பான். ஏன்னா புதுசு, அவனுக்கு ரெகுலராக நடக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு நிலநடுக்கமாவது வருமாங்க ஜப்பானில். அந்த மாதிரி அது மாதிரி அது ஒன்று. அங்கே சுனாமினால் என்னாச்சுன்னா, இந்த அணு உலை வச்சுருக்கான், அதில் வந்துட்டு கழிவு ஏற்பட்டு பிரச்சனை. அதுக்கு முன்னாடி அதே 1950 யுஎஸ்எஸ்ஆரில். யுஎஸ்எஸ்ஆர்னா இது ரஷ்யாவோட பழைய கூட்டமைப்பு. நியூக்ளியர் போட்டோன்னே வருது பாருங்க. இதுவும் 1950 தான், அந்த 86. யூனிட் 4 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, மின்சாரம் தயாரிக்கிற இடம். திடீர்னு பிரச்சனை. அது 1986. போபால் 1984. வருஷம் கேட்டாலும் கேட்பான், பார்த்துக்கோங்க. அங்கே வெளியான கேஸ் எது? மெத்தில் ஐசோசைனேட். நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. கிராமத்தால் தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கேஸ் போய் எல்லாத்தையும் பகலில் கூட தப்பிச்சு ஓடிருப்பான். அப்போ போக்குவரத்து, இதனால தான் மனுஷன் நிறையா சாவறான். அது வேறு. அப்புறம் தீவிரவாதம், கூட்ட நெரிசல். இப்போ எங்கள் கூட்ட நெரிசல் யாரை செத்து போனாங்களே ஆந்திராவிலையா? புஷ்பா 2. ஆமாம். அடுத்தது போர். இதெல்லாம் நடக்குதுல்ல. இப்போ போர் எங்கே நடந்துகிட்டு இருக்குது? கரண்ட் அஃபேரில் நடக்குதா? இஸ்ரேல் பாலஸ்தீனோ அங்கே நடக்குது. அதோட தலைநகரம் அதில் நியூஸில் பாருங்கள். அங்கே யார் அதிபர் அதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் உக்ரைன் ரஷ்யா, அங்கே யார் யார் அதிபர், அதோட தலைநகர் என்ன பார்த்துக்கணும். போன தடவை கேட்டிருந்தான், அடிக்கடி உக்ரைன் நியூஸில் வந்ததுனால உக்ரைனுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டிருந்தான் டிஎன்பிசியில். அதுக்கு ஒரு புக் எடுத்து படிக்கக்கூடாது, கரண்ட் அஃபேர்னு. படிக்க எங்கள் நியூஸில் வரும். அது ரெகுலராக எந்த நியூஸில் வருதோ தலைநகர், அது சும்மா பார்த்துட்டே வாங்க, அடிக்கடி நியூஸில் வரும். அதை தான் கேட்பான். அதுக்கு ஒரு புக்கை வச்சு படிக்கக்கூடாது. சுனாமி தெரியும் நமக்கு, 2004 முன்னாடியே சொல்லிட்டீங்க. இந்தோனேஷியா சுமத்ரா, ஜாவா சுமத்ரா தீவு இருக்கு இல்லையா, இந்தோனேஷியா. அங்கே சுமத்ரா தீவுக்கிட்ட தான், இங்கே தான் உருவாகி நடந்தது. அது வந்து அட்டாக் பண்ணிச்சு. .1 முதல் 9 அப்படியே வைப்பாங்க பதிவானது. ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 30 மீட்ரு உயரம் வரைக்கும் வந்துருக்கு. அப்படியே வந்து நம்ம திருவள்ளுவர் சிலையெல்லாம் அடிச்சிருக்கு. அவர் மட்டும் கம்பீரமாக நிற்கிறாரு, எதுவும் ஆகலை. அங்கே சின்ன சைக்கிள் ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, சிவாஜி வச்ச சிலை கவுந்துருச்சு. எங்கே? மகாராஷ்டிராவில். கேட்டால் நாங்கள் ஊழலே பண்ணாதவனுங்கம்மானுங்க. ஊழல் பண்ணான்னா சில சுனாமியே தாங்கி நிற்கிது. அப்போ எங்கே ஊழல் நடந்திருக்கு பாருங்க. 2 லட்சம் பேருக்கு மேலே செத்துருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 10,000 பேர் செத்துருக்கானு பார்த்துக்கோங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேற்று போட்டிருப்பானே, முந்தா நேற்று. இன்னைக்கு தேதி என்ன? 28 முந்தா நேற்று. நியூஸில் எல்லாம் தான் போட்டிருப்பான், 20ஆம் ஆண்டு அனுசரிப்பு அப்படின்னு. தமிழ்நாட்டில் மட்டும் 1705 பேர். அப்புறம் ஆந்திரா போட்டிருக்கா, அங்கே பாருங்க. இங்கே இருந்து இதில் சுனாமினால் யார் பாதிக்கப்படல? தூத்துக்குடி, திருச்செந்தூர்லாம் இருக்குல்ல, அது பாதிப்பு இல்லை. என்ன காரணம்? இங்கே வந்து அடிச்சிருச்சு. கடைசியில் திருச்செந்தூர் முருகன் தான் காப்பாற்றினார்னு போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே அவரை காப்பாற்றினார், ஸ்ரீலங்கா தான் காப்பாற்றுச்சு. இதை சொன்னாங்க. நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறானுங்க,
தீக்காக்காரன் அவன் பண்ணுறானுங்க. சரி சிந்திங்கடா அப்படின்னாக்கா இல்லை நான் முட்டாளாக தான் இருப்பேன்றானுங்க. நம்ம என்ன பண்ணுறது? 500 மீட்டர் வரைக்கும் உள்ளே பாதிப்படைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதை நோட் பண்ணிக்கோங்க. 2007 அதோட பாதிப்புக்கு அப்புறம் இந்த சுனாமி எச்சரிக்கை மையம், சரியா, இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், சுனாமி எச்சரிக்கை மையம் ஹைதராபாத்தில் உருவாக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபேக்டில் கேட்பான். இந்தியா சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே இருக்குது? இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், ஹைதராபாத்தில். அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கங்க. முன்னெச்சரிக்கைப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு. வெள்ளப்பெருக்கு இப்போ வந்துச்சா, வடகிழக்கு பருவக்காற்று. அது கடற்கரை மாவட்டம். நம்மளாம் கொஞ்சம், ஆனால் சேலத்துலேயே எங்கள் அப்பா சின்ன பையனாக இருக்கும்பொழுது சேலம் ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு. அந்த இப்போ கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அது கீழே எவ்வளோ ஆழம் இருக்குது? திருமணி முத்தாறு கோட்டை மாரியம்மன் மேலே வரைக்கும் போயிருக்கு தண்ணி. எங்கள் வீடெல்லாம் ஓட்டு வரைக்கும் போச்சாமல், ஓட்டுக்குள்ளே பூந்து அப்படி போயிருக்கு. அங்கே அதே லைனில் தான் இருக்குது. வெள்ளப்பெருக்கு அப்போ எங்கே வேணாலும் வரும். திடீர்னு அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சால் நாமும் வெள்ளம் ஏற்படும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆற்று வெள்ளப்பெருக்கு ஆற்றங்கரை ஓரத்தில் அப்பப்போ வரும். அங்கே கர்நாடகா மழை பெஞ்சால் எங்கே வெள்ளப்பெருக்கு வரும்? காவிரியோட கரை இருக்கு இல்லையா, 2 பக்கமும் அங்கே வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்ட்டு. அது மாதிரி அங்கே கர்நாடகாவில் பெஞ்சது என்னாச்சு, சாத்தனூர் டேம் இப்போ திறந்து விட்டாங்களா, 1 லட்சம் கண்ணாடி. எனக்கு தெரிஞ்சு சாத்தனூர் டேம்லாம் அவ்வளோ தண்ணி திறந்ததே இல்லை, இப்போ தான் முதல்ல. அப்போ அந்த ஆற்றங்கரை வரலாம் என்ன இருக்கும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அங்கே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதேமாதிரி கடற்கரையில் சூறாவளி, உயர் ஓதம், ஓதத்தை பற்றி தெரியல, இங்கிலீஷில் டைடு, சுனாமி, இதனாலலாம் நடக்கும். வெள்ளப்பெருக்கினுடைய தாக்கம் ஆமாவா. அங்கே ஒரு சில ஊரில் என்னாச்சு, ஏரியெல்லாம் உடச்சிக்கிட்டு போச்சா, கம்மாயெல்லாம் நியூஸில் வந்துச்சா, அதான் சொல்கிறாங்க. அப்புறம் பாலெல்லாம் கட்டியிருந்தால் அடிச்சுட்டு போயிடுது, ஆற்றங்காரை உடஞ்சிட்டு போகும், தண்ணி மாசுபடும், மண் அரித்தல் ஏற்படும், நீர் அங்கங்கே தேங்கி நிற்கும், பிரச்சனை. இதெல்லாம் வேளாண்மையும் கால்நடையெல்லாம் ஏகப்பட்ட எருவு மாடு பசுமாடெலாம் அடிச்சுட்டு போயிடுச்சு பாருங்கள். இங்கே விழுப்புரம் அந்த பக்கம்லாம் இப்போது அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் படிச்சுக்கங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணக்கூடாது, எதையும் கற்பனையாக பண்ணணும். படித்து கற்பனையாக மாற்றிக்கணும். நடைமுறையில் நடந்துச்சுல்ல, என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி? அப்போ வெள்ளம் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், வானொலி பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும். வெள்ளம் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடியே என்ன பண்ணணும், அங்கே கவர்மெண்ட் உயரமான இடத்துலலாம் முகாம் அமைச்சிருப்போம், அங்கே போயிடணும். அங்கே போய் பந்தாலாம் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் அங்கே போக மாட்டேன், கவர்மெண்ட் சோறு திங்க மாட்டேன்னா அப்புறம் அடுத்த நாள் நியூஸில் தான் வரணும், சரியா? ஆமாம், அந்த மாதிரி அதெல்லாம் நான் பண்ணணும். முக்கியமான பொருள்லாம் எடுத்து என்ன பண்ணணும், உயரமான இடத்துல வச்சிடணும். முதல் மாடி விட்டு அதுக்கு மேலே உள்ள மாடியில் போயிடணும். அதுவும் பயமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து முகாம் அமைக்கிறேன்னு சொல்லுவான், அங்கே போய் உட்காந்துக்கணும். அதையும் மீறி போகலை அப்படின்னா நான் பிரச்சனை தான். செய்யக்கூடாதவை மின்சாரத்தெல்லாம் அமைச்சு வச்சிருந்தது, இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம். 2015 இது இவங்களாம் செயற்கையாக உருவாக்குனது. செம்பரம்பாக்கம் ஏரியா ஒரே டைமில் திடீர்னு திறந்து விட்டாங்க. அதனால் அதோட மழை அதிகம் இப்போ 2-3 வருஷமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். 400 பேர் மேலே உயிர் இழந்திருக்காங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ரெக்கார்டு 10% தான் காட்டுவான், 90% மறைச்சிடுவான். ஏன்னா மக்கள் அது நடக்கிறது தான், பயப்படக்கூடாது மற்ற மக்கள் அதுக்காக. இப்போ கூட தூத்துக்குடியில் ஒரு கிராமமே காலியாமா, யாருக்கும் தெரியாது. இந்த இல்லை போன மழை வந்துச்சுல்ல, தூத்துக்குடியில் உள்ள முந்து அடிச்சதில்ல, இந்த மழை கிடையாது, போன மழையில். ஆமாம், ஒரு கிராமமே காலியாமா. டிசாஸ்டர் இடர் வாய்ப்பு குறைப்பு, ரிஸ்க் ரிடக்ஷன். ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் இருக்காது, அதை குறைக்கலாம் நம்மளால் முன்னெச்சரிக்கை செஞ்சோம்னாக்கா. முன்னாடி என்ன பண்ணணும், முன்கணிப்பு செய்யணும், முன்னாடியே அறிவிப்பு கொடுக்கணும், எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளி பேரிடர் மேலாண்மை குழு அங்கெல்லாம் அமைக்கணுமாம்மா, கிராம பேரிடர் மேலாண்மை குழு. என்ன பண்ணணும், பள்ளி பேரிடர் மேலாண்மை குழு என்ன பண்ணணும், டீச்சருக்கு கரண்ட்டை சொல்லிக் கொடுக்கணும், கரண்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே படிப்பு சொல்லித்தராங்க. படிப்பு வேறு, மார்க் எடுக்கிறது வேறு, இந்த பக்கம் நேற்று வேறு பீத்திக்கிறானுங்க. ஆனால் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறவங்களாம் பயங்கரமாக ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்களுக்கே எந்த பாதிப்பா? அங்கே தான் பிரச்சனையே.
வெறும் மார்க் வச்சு அங்கே சேர்த்தனா எப்படி இருக்கும்? ஏன்னா வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் அந்த பிரச்சனை வரும். அறிவாளிலாம் கிடையாது. அங்கே போய் சைன் பண்ணுறவன் யார்? காலேஜில் போயிட்டு புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறவன் தப்பிச்சு பெரிய ஆளாக வந்துடுவான். மற்றவெல்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை, ரிப்போர்ட்டே அதுதான். இந்தியன் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டட். மண்டையில் சரக்குலாம் இல்லை. காலேஜ் முடிச்சிட்றான், ஆனால் மண்டையில் சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவன் கேவலப்படுத்துகிறான். அதான் உண்மை. என்ன சார் சேரா? சரி சரி, நியூஸ் இதெல்லாம் பார்க்கணும் அடிக்கடி. தனித்தெல்லாம் மிட்டிகேஷன் இங்கிலீஷில். டிரான்ஸ்லேஷன் கேட்குறான், பார்த்துக்கோங்க. தமிழில் ஃபோர்காஸ்ட்னால் முன்னறிவிப்பு, ஃபோர்னா முன்னாடின்னு அர்த்தம். மேக்னிடியூட் ஆஃப் தி எர்த்குவேக், புவி அதிர்வு அளவு, எந்த அளவுக்கு அதிர்வு இருக்குது. இப்போ மேக்னிடியூட் எவ்வளோன்னு பார்த்தோம் 2024 சுமத்ராத்துக்கிட்ட 9.1 ரிக்டர் ஸ்கேல். நிலநடுக்கத்தை பதிவு செய்யக்கூடிய கருவி பேர் என்ன? சைஸ்மோகிராம், சீஸ்மோகிராம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதை அளக்கக்கூடியது எவ்வளோ, அதோட மேக்னிடியூடு எவ்வளோ அளவு அப்படின்னு அளக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் என்ன? ஸ்கேலு. கருவின்னு சொல்லக்கூடாது, ஸ்கேலு, ரிக்டர் ஸ்கேல். ஓகே. தொற்று, கான்டேஜியஸா, தொற்று நோய், தொற்று பரவுதில்லை இப்போ வைரஸு, அந்த மாதிரி. கேட்ச்மெண்ட்னா நீர் பிடிப்பு ஏரியா. இப்போ காவேரிக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா எங்கே சார்? எங்கே? நீர்பிடிப்பு பகுதி காவேரி, குடகுமலை, மேற்கு தொடர்ச்சி மலை. காவேரி உருவாகிற அந்த இடத்துக்கு பேர் என்ன? தலைக்காவேரி. வெரி குட். இது ஒன்றும் இல்லையா? சரி, இதெல்லாம் மெயின்ஸில் கேட்பான். குரூப் 2 இருக்கு இல்லையா, அதில் மெயின்ஸில் கேட்பான், பார்த்துக்கோங்க. இதோட இது ஓவர். ஒன்றும் பெருசாலாம் இல்லை, இங்கே ஒன்றும் ஃபேக்ட்லாம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு, 2 ஃபேக்ட் இருக்குங்க. என்னது? சுனாமி எப்போ அட்டாக் பண்ணிச்சு, அது ஒரு கேள்வி. அப்புறம் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே இருக்குது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எங்கே இருக்குது? ஹைதராபாத். எந்த வருஷம்? 2007. அவ்வளோதான்.